பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு மதன் அறிவழகன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முருகன் மாநாடு கடந்த ஜூன் 22ஆம் தேதி நடந்தது. அதில் பல்வேறான விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இது தொடர்பாக இப்போ வந்துட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மேலேயும் இந்து முன்னணி நிர்வாகி செல்வகுமார் மற்றும் இந்து முன்னணி தலைவரான காடேஸ்வர் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மத உணர்வுகளை புண்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக அந்த மாநாடு சுற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இப்போது அந்த சினோரேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவங்க எப்படி நினச்சாங்க அப்படின்னா, இப்படி ஒரு முருகன் மாநாடு நடத்தினோடனே நாடு முழுக்க பேசுவாங்க, பெரிய விவாதங்கள் நடக்கும். இதை வச்சு முருக பக்திக்கு எதிராக யாராவது பேசுவாங்க, அதை வச்சு பார் முருகனையே திட்டான் பார் அப்படின்னு அதை அப்படி டெவலப் பண்ணியே போகலாம். எலெக்ஷன் வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டிடலான்னு நினச்சாங்க. ஆனால் அது 3 நாள் கூத்தோடு அது முடிஞ்சு போச்சு. அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. இன்னொன்று, இந்த வழக்கு போட்டது வந்து அரசு தரப்புலேருந்து நேரடியாக வழக்கு போடல. மதுரை மாவட்டத்தில் இயங்கக்கூடிய மத நல்லிணக்க குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது. அது மாதிரி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், அப்புறம் இன்னும் பல வழக்கறிஞர்கள், தோழர்கள், செயல்பாட்டாளர்கள்னு இருப்பாங்க இல்லையா, ஆக்டிவிஸ்ட்டுகள், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு. மீதா பாண்டியன்லாம் அதில் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக வேலை செய்கிறாங்க. இவங்க தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடுன்னு இவர்கள் அறிவித்த நாளிலிருந்து அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு இஸ்லாமிய அமைப்போ அல்லது வந்து இஸ்லாமியர்களோ அல்லது வந்து வேறு யாரோ வந்து இதில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப தோதாக போயிருந்திருக்கும். ரைட். அவங்க எதிர்பார்த்தது வந்து முஸ்லீம் வர்சஸ் இந்து அப்படின்னு அதை கொண்டு வரணும்னு விரும்பினாங்க. ஆனால் அவங்க துரதிர்ஷ்டம், தமிழ்நாட்டில் இங்கே இந்துக்களிலிருந்தே வந்து செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து பேசினாரு. எந்த தாக்கம் நீங்கள் பவன் கல்யாண் வந்து என்னங்க பேசுகிறார்? அவர் வந்து அங்கே வந்து பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறவர். இங்கே வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னோன்னா புரிஞ்சுப்பாங்களா? முதல்ல முருகனை பற்றி அவர்களுக்கு தெரியும். நீங்கள் இந்து அப்படின்றதுனாலே முருகனை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு கடவுள் தானேங்க அது. தமிழர் கடவுளுங்கிறது மட்டும் இல்லை, அது தமிழ்நாட்டு கடவுள் தான். இதை தாண்டி நீங்கள் வந்து வெளியே போனீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ மகாராஷ்டிராவில் முருகனை கும்பிட்டுருக்குறாங்களா? நீங்கள் சிவன், பார்வதி இந்து கடவுள். இப்போது அவங்களுடைய முக்கியமான பையன், 2வது பையன் முருகன். அப்படின்னா முருகனை இந்தியா முழுக்க கும்பிட்டுருக்கணும்ல. கைலாய மலையில் சிவன் இருக்கிறாரு, பார்வதி இருக்கிறாருன்னா பக்கத்தில் முருகனையும் வச்சு கும்பிடணும்ல. எங்கேயாவது அப்படி இருக்குதா? சிவன் கோயிலில் முருகனை வச்சு கும்பிட்றாங்களா? பார்வதியை கும்பிட்ற இடத்துல முருகனை வச்சு கும்பிட்றாங்களா? அவங்களுடைய பையன் கையில் வச்சுருக்கிற மேரி மாதா வந்து கையில் குழந்தைய வச்சுருக்கிற மாதிரி, பார்வதி அம்மா வந்து கையில் குழந்தைய வச்சுட்டு இருக்கிற மாதிரி வச்சு வடக்க கும்பிட்டு இருக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. இது தமிழ் கடவுள். இது பார்ப்பனியம். உண்மையிலேயே முருகனை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா பார்ப்பனியத்திலிருந்து காப்பாற்றணும். அவர் வந்துங்க குறத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவர். எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவர் வந்து குறும்பாடு இருக்குல்ல, அதை விரும்பி சாப்பிடக்கூடியவர். பழைய சங்க இலக்கியங்களில் அவர் குறும்பாடை விரும்பி சாப்பிட்டது இருக்குது. சேவல் கறியை விரும்பி சாப்பிடக்கூடியவர். மச்சக்காவடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேல் காவடி, மயில் காவடி, மச்சக்காவடிலாம் சொல்லுவாங்க. மச்சம்னா என்னது? மீன். ரைட். முருகனுக்கு மீன் கொண்டு போயிருக்கிறாங்கங்க. முருகன் மீன் சாப்பிட்டுருக்கிறாருங்க. அந்த சாமியை கொண்டு போய் நீங்கள் வந்து பொங்க சோறு புளியோதரையை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதானே தப்பு. இப்போ எங்கள் முருகன், நான் உரிமையோடு சொல்கிறேன், முருகன் என் கடவுள், எங்கள் மக்களுடைய கடவுள். எங்கள் கடவுள் நல்ல நான்வெஜ்ஜை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரை நீங்கள் கெடுத்து சைவ உணவு கொடுத்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தியிருக்கிறீங்க. ரைட். இப்போ இதன் மூலமாக என்ன சொல்கிறீங்க? முருக பக்தர்கள் வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடாதீங்க, சைவம் சாப்பிடுங்க. நீங்கள் எந்த நாட்டிலையாவது எந்த மருத்துவர்களாவது அசைவ உணவோட சைவ உணவு உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்களா? இல்லை. சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? இரும்பு சத்து குறைபாடு என்ன சாப்பிடணும்? நுரையீரல் சாப்பிடணுங்க. இது ஆட்டு நுரையீரல் சாப்பிடணும். அதில் தான் சௌரட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அதை வந்து குழந்தை பிறக்கும்போது பிளட் நிறையா வெளியே போயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணும்போது நிறைய பிளட் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது இல்லாமல் உணவில் உங்களுக்கு இரும்பு சத்து நிறைய வேணும். பெண்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, மாதவிடாய் நேரங்களில் ரொம்ப சோர்வு வருது அப்படின்னா அவங்க வந்து சோரட்டி சாப்பிடுங்க, நுரையீரல் சாப்பிடுங்கன்றான். அப்போ உடம்புக்கே அதுதான் தேவை அப்படின்னா நம்மை படைத்த கடவுள் அதை மறுத்திருப்பாரா? ரைட். நம்ம படைத்த கடவுளுங்க. நம்ம படைத்த கடவுள் நமக்கான உணவுகளையும் அவர் தான் படைச்சிருக்கிறார். மீனை படைச்சிருக்கிறார், ஆடு படைச்சிருக்கிறார், கோழி படைச்சிருக்கிறார். வேதங்களே மாட்டுக்கறியை செலிப்ரேட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. வேதத்தில் பாதி மாட்டுக்கறியை எப்படி சமைக்கிறது, எப்படி தந்தூரி செய்கிறது, எப்படி வந்து
கொழுப்பு இல்லாமல் சாப்பிட்றது, கொழுப்போட சாப்பிட்றது, நெஞ்சுக்கரியை யாருக்கு கொடுக்குறது? உனக்கு தெரியுமா? நம்ம திருமண மந்திரம் இருக்குல்ல, நம்ம திருமண மந்திரத்தில் அக்னிகோத்திரம் ராமானுஜ தத்தாச்சாரியார் இந்து மதம் எங்கேயோ போகிறதுன்னு ஒரு தொடர் எழுதினார். நக்கீரனில் வந்தது, பயங்கர எதிர்ப்பு வந்தது அதுக்கு. அவர் சொல்கிறார் திருமண சடங்குகள் பார்ட் 2, அதில் திருமண சடங்குகளை சொல்கிறாரு. அந்த மிக முக்கியமான சடங்கு, அந்த மாட்டை கொண்டு வா, பிடி பிடி இழுத்துட்டு வா, கழுத்தை விட்டு, ரத்தத்தை பாத்திரத்தில் பிடி, இதெல்லாம் மந்திரம், சமஸ்கிருத மந்திரம், புனிதமான சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. ரத்தத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் மாட்டை எப்படி அறுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. நெஞ்சு கறியை மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடு, அது சாஃப்டாக இருக்கும். ரசித்து வாழ்ந்துருக்கிறான், ரசித்து சாப்பிட்ருக்கிறான் இல்லையா? நீங்கள் தானே சொல்கிறீங்க வேதம் தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி, வேதம் தான் நமக்கு வந்து முதன்மையானதுன்னு சொல்கிறீங்களா? அந்த வேதத்திலே மாட்டுக்கறியை ருசித்து சாப்பிட்டுக்கிறான். சும்மா இல்லை, சோமபானம் அடிச்சுட்டு அப்புறம் சோமபானம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிற டெக்னாலஜி அங்கே இருக்குது, ரெசிபி இருக்குது. ஆமாம், எப்படி செய்யணும் சோமபானத்தை, எப்படி காய்க்கணும், எப்படி குடிக்கணும், குடித்தா எப்படி இருக்கும், எப்படி ஜாலியாக இருக்கும்லாம் எழுதி வச்சுருக்கிறான். இது வேதத்தில் இருக்குது. நான் வந்து சோமபானத்தை விட்டுடுறேன், எனக்கு வேண்டாம், சுரபானத்தை விட்டுடுறேன். ஆனால் என் முருகன் நான்வெஜ் சாப்பிட்டுக்கிறான்ல, அதை கெடுத்தது யார்? முருகனை காப்பாற்றணும்னு நான் மாநாடு நடத்துகிறதா இருந்தால் சுப்பிரமணியன்கிற பேரில் இருந்து முருகனை காப்பாற்றணும். சுப்பிரமணியன் யார்? சுப்பிரமணியன் யாருங்க? அது நமக்கு தெரியுமா? நமக்கு சங்க இலக்கியங்கள் சுப்பிரமணியன் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. எந்த முருகன் கோயிலுக்கும் முருகன் கோயில்னு பேரே இல்லை. அந்த முருகனுக்கு தான் வந்து இப்போ ஆபத்து ஏற்பட்டிருக்குது. அதைத்தான் சொல்கிறேன், ஆபத்து ஏற்பட்டிருக்குது, உங்களால் ஆபத்து ஏற்பட்டிருக்குது, 2000 வருஷமாக ஆபத்து ஏற்பட்டிருக்குது. அதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு தான் நானும் சொல்கிறேன். ஆபத்து உங்களால் தான் ஆபத்து. யார்? முருகன் மாநாடு நடத்துனீங்கல்ல, உங்கள் கோஷ்டியால் தான் ஆபத்து, இந்த முன்னாடியால் தான் ஆபத்து. சூரக சம்காரம் செஞ்சு நாங்கள் போயிட்டு திருத்தணியில் உட்காரணும்னு சொல்லி இந்த மாநாட்டு மூலமாக நாங்கள் காட்டுவோம்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, சூரன்னா யார்? நம்ம ஆளுங்க தான் சூரன். நம்ம ஆளுங்களை நம்ம முருகன் கொண்டிருப்பானா? இது இவனு உருவாக்கின கதை. இது வந்து ஒரு 7ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் தான் வந்து சமஸ்கிருதத்தில் முருகனுடைய வரலாறுங்கிறது எழுதப்படுது. அதுக்கப்புறம் அது திரிக்கப்பட்டுருச்சு. நம்மளுக்கு பழைய கதைகள் அப்படிலாம் இல்லை. அவன் வேலன், அவன் ஒரு வீரன், அவன் போர்க்குணம் உள்ளவன், இங்கே வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், அதானே? ஸோ நாம் வரலாறை மீட்டெடுப்பது என்றால் அதன் உண்மைத்தன்மையில் என்னவாக இருந்தது, அது நம்முடைய கல்ச்சரோடு எப்படி எந்தளவு தொடர்புடையதாக இருந்தது, இன்றைக்கி எப்படி சனாதனமயமாக்கப்பட்டிருக்குது, பார்ப்பனியமயமாக்கப்பட்டிருக்குது. முருகனுக்கு பூணல் போட்டு வச்சுருக்கிறான். நம்ம குறவர்குடி தலைவன் வந்து பூணல் போட்டுருப்பானா? அந்த கல்ச்சர் நம்மகிட்ட கிடையாது இல்லை. அப்போ கடவுளை அவர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அவர்களிடமிருந்து கடவுளை காப்பாற்றணும். இப்போ ஏன் முருகனுக்கு நாம் பூஜை செய்கிறது பிடிக்குமா? நான்வெஜ்ஜி சாப்பிட்ற முருகனுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற நாம் பூஜை பண்ணுறது பிடிக்குமா? நான்வெஜ்ஜி சாப்பிடாத ஒரு கோஷ்டி பூஜை பண்ணுறது பிடிக்குமா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா பக்கத்தில் உட்காருங்க, தள்ளி உட்காருங்கன்னு நான் சொல்லிடுவேன். அது என்னமோ கொமட்டிட்டு வருதுங்க, தயிர் சாதமாக கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லிடுவேன். நான் சாப்பிடுவேன், ஆனால் அது ரொம்ப நோஞ்சானாக இருக்கும்போது, ரொம்ப டயர்டாக இருக்கும்போது, உடல் சரியில்லாக இருக்கும்போது, உடம்பு ஜீரணிக்க முடியாத இருக்கும்போது நான் அசைவம் தவிர்த்து சைவம் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி ஆரோக்கியமான உணவு அப்படின்றது அசைவம் தானே. அப்போ ஏன் முருகனுக்கு நாம் படைக்கிறதுன்னு பிடிக்கும்? ஏன் உணவு படைக்கப்படுதாங்க? இல்லையேங்க. ஸோ காப்பாற்றணும் அப்படின்னா முருகனை வந்து நம்ம காப்பாற்றணும் தான். அது இந்த பார்ப்பன கும்பல்கிட்டருந்து காப்பாற்றணும். ஏன் முருகனுக்கு சுப்பிரமணியன் பேர் வச்சதுலேருந்து விடுவிக்கணும். அதாவது சுத்தமான பிராமணியத்தை பின்பற்றக்கூடியவன் அப்படின்றான். ஏன் முருகன் பிராமணியத்தை பின்பற்றவே இல்லையே? முருகன் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சனாதனத்தை பின்பற்றுங்கள், வர்ணாசிரமத்தை பின்பற்றுங்கள், வர்ணத்தின்படி வெள்ளையாக இருக்கிறவன் உயர்ந்தவன், கருப்பாக இருக்கிறவன் தாழ்ந்தவன் நம்ம முருகன் சொல்லியிருக்கிறானா? கிருஷ்ணன் கூட சொல்லியிருக்கிறா அப்படி. ஆனால் அவர் கருப்பு, அவர் சொல்லியிருக்கிறாரு. முருகன் அப்படி சொல்லவே இல்லையே, எங்கேயுமே அப்படி கிடையாது. ஸோ அது இதை வச்சு அவங்க அரசியல் செய்யணும்னு ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க ராமனை வச்சு செஞ்சு பார்த்தாங்க, எடுபடலை. அப்புறம் வந்து பிள்ளையாரை வந்து செஞ்சு பார்த்தாங்க. ஏன் பிள்ளையார் கொண்டு வந்தாங்கங்கிறது ஒரு காரணம் இருக்குது. பிள்ளையார் அழுக்கிலிருந்து உருவானவர். அவங்க வந்து ராமனை வந்து தலித்துகள் இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு போக முடியாது, சுத்தம் பிரச்சனை இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போக முடியாது, கிருஷ்ணனை கொண்டு போக முடியாது. அப்போ எல்லா பக்கமும் கொண்டு போகிறதுக்கு பிள்ளையார் தான் உகந்தது அப்படிங்கிற மாதிரி பிள்ளையாரே அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. திருத்துருவா பிள்ளையார் வைக்கிறது, அங்கே பறையடிப்பாங்க. நீங்கள் வந்து ஆகம முறைப்படி நிறுவப்பட்ட கோயில்களில் எங்கேயாவது பறையடிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, அங்கே பறையடிக்க மாட்டாங்க, இங்கே பறையடிப்பாங்க. பிள்ளையாருக்கு முன்னாடி உட்காந்து குடித்ததை பார்த்துருக்கீங்களா? நம்மெல்லாம் வந்து பக்தர்கள், நம்ம கோயிலுக்கு போய் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் கோயிலுக்கு போகும்போது கோயில் திருவிழா அப்படின்னாலே ஒரு மாதம் விரதம் இருப்பாங்க. மலைக்கு போகிறாங்களோ இல்லையோ, எது சபரிமலைக்கு போகிறாங்களோ இல்லையோ, மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் கம்ப்ளீட்டாக விரதம் இருக்கிறாங்க. புரட்டாசி மாதம் எதுக்கும் இருக்கட்டுமே, நம்ம வந்து பெருமாளை கும்பிடலை,
எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க. சரி, அந்த நேரத்தில் எதுக்கு கவுச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போன்னு விரதம் இருக்கிறாங்க. அப்படி வந்து பக்தர்கள் இங்கே யாரும் கண்காணிக்கலை, இங்கே யாரும் போலீஸை போடலை இல்லையா? ஆனால் அவனே வந்து விரதம் இருந்து ஒரு பக்தியோடு இருக்கிறான். அப்படி வந்து நாம் வந்து நான் அதில் உடன்படலை. முதல்ல இந்த சைவம் அசைவம் இதில் உடன்படலை. ஆனால் நாம் வந்து அப்படி தானே இருக்கிறோம், பக்தர்கள் அப்படி தானே இருக்கிறோம். நீ பக்தர்களின் உணர்வுகளை நீ மதித்ததே இல்லையே. சரி, இப்போ நான் முருகன் மாநாடு நீங்கள் நடத்திருக்கிறீங்க, இதனால் எனக்கு என்னன்னு கேட்குறேன். நீ முருகன் மாநாடு நடத்துனதுனால இந்துக்களுக்கு என்ன கேஸ் விலை குறைஞ்சிருச்சா? இந்துக்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்களா? அதாவது டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்தீங்களா? மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு உங்களுக்கு பெட்ரோல் விலை குறைச்சிருக்கிறோம், டீசல் ஆன்மீக புரட்சி சொல்லி காடேஸ்வரர் பேசியிருக்காரு. என்னங்க அது ஆன்மீக புரட்சி? ஐயா வைகுண்டர் செய்தது ஆன்மீக புரட்சி. கண்டிப்பாக அப்படி தானே? வரலாற்றில் ஐயா வைகுண்டர் மிகப்பெரிய புரட்சியை செய்தார். 18 ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒன்று சேர்த்தார். கோயிலுக்குள்ளே பாப்பான் தான் போய் பூஜை பண்ணணும், சூத்திர சாதி உள்ளே வரக்கூடாதுன்னா. அப்படி தானே? ஆனால் ஐயாவுடைய பதியில் உள்ளே எல்லாரும் போகலாம், தெரியும்ல? பெண்கள் போகலாம், தீட்டு கிடையாது, மாதவிடாய் தீட்டு அது இதுன்னு கிடையாது, எல்லாரும் போகலாம், பூஜை செய்யலாம். ஒரே ஒரு முறை வச்சுருக்கிறாங்க, என்னென்னா அசைவம் சாப்பிடக்கூடாது. அதோடைய தாக்கம் அது. மற்றபடி எல்லாரும் சமபந்தி போஜனம் முதல்ல நடத்துனது அங்கே தானேங்க. கண்ணாடியை வச்சு நீ தான் உனக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாம், நீ தான் கடவுள், உன்னையே நீ வழிபடுன்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்கல்ல. இது தானே புரட்சி. இதை நீங்கள் பின்பற்றுறீங்களா? இந்தியா முழுக்க ஐயா ஒரு பக்கம் ஆளுநர் வந்து அதை வந்து அபகரிக்க பார்க்குறாரு. அவர் வந்து சனாதனத்துடைய விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. சனாதனத்துக்கு எதிராக பேசினவர் வேச பிராமணன் சொல்கிறார். அவர் சும்மா பிராமணன் சொல்ல, வேச பிராமணன் என்னென்ன கொடுமை செஞ்சான் அப்படின்றத, அந்த 18 சாதிகளுக்கும் அவர் என்னென்ன கொடுமை செஞ்சாங்கிறத ஐயாவுடைய அகில திரட்டில் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் எங்கள் கோயில்களில் அதை வந்து திருவிழா நேரத்தில் அதை பாடுவோம். அதுமாதிரி ஐயா அந்த திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா, அந்த நேரங்களில் அகில திரட்டு உட்காந்து படிப்பாங்க. இதெல்லாம் தான் இருந்தது. முழுக்க சனாதனத்துக்கு எதிரானவர் அவர், சனாதன விரோதி. இப்போ ஹிந்து விரோதின்னு சொல்ல வரீங்களா அவரை? ஸோ அவர் வந்து ஆன்மீக புரட்சி செய்தார். மதம் எனும் மாயப்பை பிடியாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் வள்ளலார். அவர் செய்தது ஆன்மீக புரட்சி. நீங்கள் என்ன புரட்சி பண்ணிட்டீங்க? எங்கள் ஆன்மீகம்ங்கிறது வேற, பக்திங்கிறது வேற. பக்திங்கிறது முழுக்க சரணாகதி. பக்திங்கிறது சரணாகதி. எப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு நோய், நீங்காத நோய் இருக்குது, எனக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை, ஏதோ ஒரு பிரச்சனையை நான் கவலையை நினச்சிக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், இதெல்லாம் நினச்சி ஐயா நீயே காப்பாற்றணும் அப்படின்னு சரணடைவது. இது பக்தி, இது நம்பிக்கை சார்ந்தது. ஆன்மீகம் என்பது ஆன்மாவை உணர்வது. நான் யார் அப்படின்னு நமக்குள்ளே போய் நான் வந்து ஒரு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இந்த உலகத்தில் இருக்குது. பரமாத்மா என்பது உயிரியது தான் உலகத்தை படைச்சது, உலகத்தை காக்கக்கூடிய கடவுள். நான் வந்து ஜீவாத்மாவுடைய நோக்கம் என்ன? முக்தி அடைந்து பரமாத்மாவோட கலக்கணும். ஸோ இந்த பிறவி வந்து இந்த பாவங்கள் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்னுடைய ஆன்மா வந்து மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிறப்பற்ற நிலைக்கு நான் வரணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இந்த பிறப்பிலேயே நான் வந்து ஒரு ஆன்மீக நிலையை அடைந்து முக்தி அடைஞ்சு பிறப்பற்ற நிலைக்கு நான் போயிடணும், இறைவனை போய் அடைஞ்சிடணும். இது உண்மையோ பொய்யோ, இது ஒரு நம்பிக்கை. இன்னொரு பிரிவு, ஆன்மீகத்தில் இன்னொரு பிரிவு இருக்குது. அவங்க பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேறெல்லாம் கிடையாதுங்க. ரெண்டுமே ஒன்று தான். அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், எனக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாரு. இது ஒரு உணர்வு, இது ஒரு ஆன்மீக உணர்வு, அது ஒரு ஆன்மீக உணர்வு. இதெல்லாம் ஐடியாலஜி சார்ந்தது. அப்போ இது ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது பேசுனாங்களா? இல்லை. குறைந்தபட்சம் யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறதையா சொல்லி கொடுத்தாங்களா? அது ஒரு பயிற்சி, மூச்சு பயிற்சி. அது யாருக்கு? நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய உடற்பயிற்சி இல்லை, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்கல்ல, வயதான நிலையிலையும் செய்யக்கூடிய எளிய உடற்பயிற்சிகள். அதில் புனிதம்லாம் ஒன்றும் இல்லை. யோகாவிலலாம் யோகா செஞ்சால் நீண்ட ஆயுள் வரும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு எளிய உடற்பயிற்சி. சரி, அதுலேயாவது உடற்பயிற்சி ஆரோக்கியங்கிற வகையில் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எதுவும் கிடையாது. நீங்கள் ஆகமம்னு பேசுவீங்க. ஆகம முறைப்படி தான் சிலை வைக்கணும், ஆகம முறைப்படி தான் பூஜை பண்ணணும், அதுக்குன்னே பிறந்த சாதியில் உள்ளவங்க தான் பூஜை பண்ணணும், இவ்வளோ சொன்னீங்கல்ல. அறுவடை வீடு முருகனையும் கொண்டு வந்து இறக்கிருக்கிறீங்க. இங்கே என்ன நடந்துச்சு? அதுக்கு ஏதாவது யாகம், வேள்வி, பூஜை, புனஸ்காரம் அதெல்லாம் வந்து செஞ்சீங்களா? ஏதாவது ஆகம முறைப்படி அந்த பிரதிஷ்டை நடந்ததா? இல்லை. ஒரு கட் அவுட் வைக்கிற மாதிரிலாம் வச்சுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் திமுக மாநாடு நடந்ததுன்னா பெரியாருடைய கட் அவுட்டு, அண்ணாவுடைய கட் அவுட்டு, கலைஞருடைய கட் அவுட்டு, ஸ்டாலினுடைய கட் அவுட்டு. நீங்கள் முருக பக்தர் மாநாடு நடத்துறீங்க, அங்கே வந்து வள்ளியோட முருகன், இப்போ மாதிரி சித்தநாதர் இருக்கிறாரு, கோவணத்தோட முருகன் இருக்கிறாரு, இப்படி வள்ளி தேவியானோட சேர்த்து ஒன்று வச்சுருக்கிறீங்க. கட் அவுட் மாதிரி தானே இது.
ஒன்று அங்கே பூஜை பண்ணிருக்கிறீங்க, எல்லாருக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துருக்கிறீங்க, அவ்வளோதானே. இல்லை வேறு என்ன? இப்போ முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணுங்க. தீண்டாமை ஒழிப்பு மாநாடு ஏன் நடத்துகிறாங்க? சமூகத்தில் தீண்டாமை இருக்குது, என்னென்ன வகையிலெல்லாம் தீண்டாமை இருக்குது, அதை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு மாநாடு நடத்துறதுல ஒரு நியாயம் இருக்குது. சாதி ஒழிப்பு மாநாடு நடத்துறதுல ஒரு நியாயம் பெரியார் நடத்தியிருக்கிறார். சுயமரியாதை மாநாடு அப்படின்னு நடந்தால் சுயமரியாதையற்று நம்ம இருக்கிறோம், நம்ம உரிமைகளற்று இருக்கிறோம், நம்மளோட உரிமையை மீட்கணும், சுயமரியாதை உணர்வு கொள்ளணும். அப்போ அதுக்காக சுயமரியாதை மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. இதே மாதிரி பார்ப்பன பயங்கரவாத மாநாடுலாம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மாநாடுகள் நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை இருந்தது, ஒரு தேவை இருந்தது, ஒரு நியாயம் இருந்தது. இதில் என்ன இருந்தது? இவங்க வந்துட்டு இந்துக்கள் வந்து ஒன்று கூடி அரசியல் பலத்தை நிரூபிக்கணும்னு தீர்மானம் போடுறாங்க. சரிங்க, நான் ஒன்றுபடுறேன். இப்போ என் இடஒதுக்கீடு இப்போ வந்து 27% இடஒதுக்கீடுங்கிறது 67% உயர்த்த போகிறீங்களா? ஓகே, இல்லைங்க, நான் ஒன்றுபடுறேன். எதுக்குன்னு கேட்குறேன். இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எதிர்த்த கட்சி தான் பிஜேபி. இந்து மணி ஏதாவது இந்துக்களுக்கு உரிமை வேணும் போராட்டம் நடத்தியிருக்குதா? எங்கேயாவது இந்து மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்கு நாங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்திருக்கீங்களா? எந்த வகையிலையுமே உங்களால் பிரயோஜனம் இல்லையே. ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்து இந்துக்களுக்கு நாங்கள் வந்து குறைந்த வட்டியில் கடன் கொடுக்குறோம். பேங்க்கு போனீங்கன்னா ₹1 கடன் கொடுக்குறான், உங்களுக்கு 25 காசில் நான் கடன் தரேன், அப்படியாவது செஞ்சுருக்கியா? இந்துக்களின் முன்னேற்றத்துக்கு உங்கள் திட்டம் என்ன? ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் இருக்கிறான், பிற்படுத்தப்பட்ட இந்து இருக்கிறான், பழங்குடி இந்து இருக்கிறான். பழங்குடி இந்து காட்டில் போய் மாடு மேய்க்கக்கூடாது, சொல்லி பறிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த பழங்குடியெல்லாம் வெளியேற்றிட்டு கார்பரேட் கொடுக்குறதுக்கு சட்டம் கொண்டு வந்துருக்கிறேன். அப்போ இந்த பழங்குடி இந்து பாதிக்கப்பட மாட்டானா? இன்னொன்றுங்க, அந்த தலித் மாணவர்களுக்கு 60 பேர் தகுதியான 60 பேருக்கு வந்து இப்போது நேஷனல் ஸ்காலர்ஷிப்பை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதை கனிமொழி கனிமொழி தான் பேசியிருக்கிறாங்க. உங்கள் அரசு தான் இந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி உரிமை மறுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கிரிமி லேயர்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறான். கிரிமி லேயர் யாருக்கு? கிறிஸ்தவ மாணவர்களுக்கா, முஸ்லீம் மாணவர்களுக்கா, பார்சி மாணவர்களுக்கா? இந்து மாணவர்களுக்கு தானே. பிற்படுத்தப்பட்ட இந்து மாணவர்கள் 8 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா உள்ள பெற்றோருடைய வருவாய் இருந்ததுன்னா அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அதே மாதிரி தலித்துகளாக இருந்தால் 2.5 லட்சம். அது என்ன தலித்துக்கு மட்டும் 2.5 லட்சம்? அவன் கொஞ்சம் முன்னேறினா கூட உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அதானே. அதான் இப்போ யாராலங்க இடஒதுக்கீடு மூலமாக உள்ளே போக முடியும்? இடஒதுக்கீடு கூட விடுங்க, உயர்கல்விக்கு யார் போக முடியும்? ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து அவன் 10வது படித்தோன்னு வேலைக்கு அனுப்பிடணும், வீட்டில் வறுமை இருக்கும். இவன் ஒருத்தன் வேலைக்கு போனான்னா மாதம் 2000 3000 ஒரு 5000 வந்துச்சுன்னா குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முழுசாக படிக்க விட மாட்டாங்க. இலவச கல்வி இருக்கும், ஆனால் ஏன் படிக்க விடுறதில்ல? பாதியிலேயே வந்து அவங்களுடைய குடும்ப நிலைமை நெருக்கடி, இதுக்கு மேலே முடியாதப்பா, அப்பாவால் முடியாது, அப்பாவுக்கு உடம்பு முடியலை, நீ தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அப்போ யார் வீட்டில் படிக்க வைப்பாங்க? ஏற்கனவே பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேறிய குடும்பத்தில் தான் படிக்க வைப்பாங்க. நீ அவனை வந்து உள்ள வரவிடாமல் பண்ணிடுற. ஏழை குடும்பத்தில் படிக்கவே முடியாது. இதன் மூலமாக இந்து மாணவர்களை அரசு பணிக்கிலேயோ அல்லது உயர்கல்விக்கிலேயோ வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறது யார்? நீங்கள் தானே. ஐயங்கார் இன்ஸ்டியூட் அப்படின்னு தான் வந்து ஐஐடிக்கே பேர். ரைட், ஐயங்கார் இன்ஸ்டியூட் ஐஐடி. ஏன் அப்படி ஒரு பேர் வந்தது? மாணவர்கள் இடஒதுக்கீடு பின்பற்றது கிடையாது, பேராசிரியர் ஒதுக்கீட்டில் பின்பற்றது கிடையாது. பேராசிரியர்களில் 99% பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. மாணவர்களில் 97-98% பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. மீதி உள்ள 2% உள்ளே போனாங்கன்னா அல்லது 1% பேர் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள டார்ச்சர் பண்ணி ஒன்று தற்கொலை செய்ய வைக்கிறாங்க அல்லது ஓடி போக வைக்கிறாங்க. இதனை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. வேறு என்ன இந்துக்களுக்கு செஞ்சுருக்கிறீங்க? இந்துக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவிலே இந்து விரோத கட்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது பிஜேபி. ஓகே, இந்து விரோத நான் வந்து சும்மாலாம் சொல்லலை. அவன் முஸ்லீம் பூஜாண்டி காட்டுறது இந்து ஏமாத்துறதுக்கு தான் சொல்வேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ராமர் கோயில் கட்டணும், பாபர் மசூதி இடிக்கணும்னு மூவ்மெண்ட் எதுக்காக நடத்தினா? இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு எதிராக தானே நடத்தினா? அதுக்காக நடத்தினா. அப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது விபி சிங் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தும்போது அவங்க சொன்னது மண்டல் கமிஷன் இந்த இதை வந்து நீங்கள் ரத்து பண்ணுங்கள், இடஒதுக்கீடை ரத்து பண்ணுங்கள், நாங்கள் அந்த ரதயாத்திரையை நிறுத்துகிறோன்னு சொன்னாங்க. இதனை உங்கள் இந்து பாசம். இந்துக்களுக்கு நீங்கள் அதிகபட்சமாக கொடுத்தது திருநீரும் குங்குமம் தான், வேறு எதுவும் இல்லை. நீ அந்த 5 ரூபாய்க்கு குங்குமமும் திருநீரும் கொடுத்துட்டு எங்ககிட்ட 500 ரூபா வாங்கிக்கிறீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக மதவரி. சரிங்க, நான் இன்னொன்று கூட கேட்குறேன். இந்த கோயில்கள் இதெல்லாம் தனியாருக்கு கொடுக்கணும், இந்து உணர்வாளர்களுக்கு கொடுக்கணும், ஆன்மீக பற்றுள்ளவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? யார் அது?
அந்த இந்து உணர்வாளர் ஆன்மீக பற்று கொண்டவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? பூணூல் போட்டிருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து அடையாளம் கண்டுபிடிப்பீங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயில் யார் கோயிலுங்க அது? சோழ மன்னர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது, அரசர்கள் கட்டப்பட்ட கோயில். யார் கையில் இருக்கணும்? அரசு கையில் இருக்கணும். ஏன் பாப்பான்றதை கொடுத்தீங்க? அவன் யார்? ஒரிசாவில் இருந்து வந்தவன். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியாக தானே சொல்லுது. அவன் இன்னும் சொல்கிறான், அவன் ஒரு புராண கதை சொல்கிறான், நாங்கள் கைலாயத்துலேருந்து வந்தோன்றான். ஸோ அது சீனா. ஆமாம், கைலாயம் இவங்க சொல்கிற கைலாயம் மேலே இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை, சைனாவில் இருக்குது. அப்படி பார்த்தாலும் அவன் நம்ம நாட்டுக்காரனும் கிடையாது. அப்புறம் அவன்கிட்ட ஏன் கோயிலை கொடுத்தீங்க? 2000 ஏக்கர் நிலத்தோடு சேர்த்து கொடுத்தீங்கல்ல. அங்கே நடராஜர் பூசாரி நடராஜர் வந்து நடராஜர் பேரில் உள்ள சொத்து அவர் விற்று காசு வைக்கிறார். அங்கே வந்து இந்து அறநிலைத்துறைக்கு வரும்போது கலைஞர் ஆட்சி காலத்தில் ஒரு போராட்டம் நடக்குது. இதே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், ராஜு, இவங்க வந்து பிஆர்பிசி மனித உரிமை பாதுகாப்பு மையம் தான் அதில் போராட்டம் நடத்தி ஆறுமுகசாமின்னு ஒருத்தரை வந்து கோயிலில் உள்ளே போய் பாட விடலை, எங்கள் தேவாரம் திருவாசகம் வந்து பாட விடலைன்னு சொல்லி அடித்து கையை முறித்து வெளியே தூக்கி போட்டாங்க. அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். யார்? இந்து. ஒரு சிறுபான்மை இந்து சமூகம், ஒரு பெரும்பான்மை இந்து சமூகத்தை சேர்ந்தவரை அடித்து வெளியே தூக்கி போடுறாங்க. அவருக்கு கேட்குறது நாதி இல்லை. வன்னியர் கட்சி வரல, வன்னியர் சங்கம் வரல, அங்கே சுற்றி இருக்கிற எந்த மடாதிபதிகளும் வரல. மனித உரிமை பாதுகாப்பு மையம் போய் போராட்டம் நடத்துது. போராட்டம் நடத்தி கலைஞர் காலத்தில் அது பெரிய அடித்தடி பிரச்சனையாகி அப்புறம் கவர்மெண்ட் எடுத்துக்குது. எடுத்துட்டு கோயிலுடைய நகைகள்லாம் எடுத்து பார்த்தா நிறைய காணாமல் போயிருக்குது. அப்போ காணாமல் போயிருக்குது. இந்த மாதிரி காப்பை வந்து காணோம். காப்பை காணோமா? என்ன காப்பு அப்படின்றான். இந்த ஈஓ போய் கேட்குறாரு, என்ன காப்பு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி போட்டுருக்கோம் அந்த காப்பு, அதுவாக இருந்தாங்க. மோதிரத்தை காணோம். மோதிரம் என்ன மாடல் மோதிரம்? இந்த மாதிரி சொல்லியிருக்குது. அந்தாங்க. அவன் என்னென்ன கண்டுபிடிச்சி கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்குறான். அப்போ யார் எடுத்து வச்சுருந்தா அதெல்லாம்? வெறும் 34 ரூபா வருமானம் கட்டி வச்சுருக்கிறான். ஆனால் கவர்மெண்ட் கையில் இருக்கும்போது கோடிக்கணக்கில் வருமானம் வருது. அப்போ அந்த காசெல்லாம் யார்கிட்ட போச்சு? இப்போ நீங்கள் இந்து அறநிலைத்துறையை பற்றி பேசும்போதுங்க மிக முக்கியமானது 1810-17 2 முறை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சட்டம் இயற்றி அதை வந்து டேக் ஓவர் பண்ணுது. டேக் ஓவர் பண்ணால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது யார் தெரியுமா? கிறிஸ்தவ மிஷனரி. கிறிஸ்தவ மிஷனரி ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்? நாளைக்கு நம்மளையும் அவன் எடுத்துக்குவான் அப்படின்னு. அது ஆக்சுவலாக உண்மையான காரணம்னா அரசு நடத்திக்கிட்டு இருந்தது, தனியார்கிட்ட போகும்போது பிரச்சனைகள் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1841 1862 வரைக்கும் அதை ஃப்ரீயாக விட்டாங்க. இது கிட்டத்தட்ட 22 வருஷம் தான். 21 வருஷம் அக்யூரேட்டாக 21 வருஷம். இந்த 21 வருஷத்துக்குள்ள எல்லா கோயில்லையும் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்தந்த கோயில்களில் உள்ள அறங்காவலர்கள் அவங்க இவங்கன்னு உட்காந்துருந்துக்கிட்டு கோயில் சொத்துக்களை விற்றுருக்குறாங்க. கோயில் நிலங்களை வந்து குறைவான குத்தகைக்கு அவங்க ஆளுங்களுக்கே கொடுத்து அவங்களே அதில் உள்ள வருமானத்தை தனியாக எடுத்துக்கிறது. எப்படின்னா அதோடைய வருமானங்கிறது வந்து ஒரு வாடகை வருமானம், குத்தகை வருமானங்கிறது 10,000 ரூபா அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறது, நீங்கள் எனக்கு கமிஷனாக ஒரு 2000 கொடுக்குறது. இப்படி வந்து இதை வச்சு மொத்தமாக தின்னுட்டு இருந்திருக்காங்க. நகைகள் திருட்டு போகுது, வேல் திருட்டு போகுது. சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய காணாமல் போச்சு. இது இல்லாமல் உண்டியலில் வரக்கூடிய காசு மொத்தமாக காணும். கோயில்கள், நிறைய கோயில்கள் பராமரிப்புக்கான நிதியே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே உள்ள பூசாரிகளும் யார், இவங்க எந்த தனியார்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் நல்லா தொந்தியும் தொப்பையுமா செழிப்பாக இருந்தாங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா இவங்க பங்கு போடுறதுல இவங்களுக்குள்ள பிரச்சனையாகி இது அடிதடியாகி இது கேஸ் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. ஒரு இடம் 2 இடம் இல்லை, எல்லா பக்கமும் மதராஸ் மாகாணம் எங்கும் இது பிரச்சனை. அப்புறம் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வேறு வழி இல்லாமல் அதில் வந்து தலையீடு செய்கிறாங்க. தலையீடு செய்து நீதிமன்றத்துக்கெல்லாம் வழக்குகள் போகும்போதெல்லாம் அரசு தரப்பில் இருந்து சொல்கிறது என்னென்னா தனியார்ட்ட இருக்கிறதுனால அவ்வளோ பிரச்சனை. அப்போ அதெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு நிறுவனம் வேணும் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் இது இந்து அறநிலைத்துறை அப்படின்றத ஒன்று மதராஸ் மாகாணம் இந்து அறநிலைத்துறைன்னு 1863 பிரிட்டிஷ் அரசு உள்ளே வரான். அவனே நேரடியாக ஆட்சி செய்கிறதுலாம் இல்லை, அதுக்கு இந்துக்கள் இருந்து ஒரு நிர்வாகிகளை போட்டு அதை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1863. இதுலேயும் என்ன பிரச்சனைனா இவங்க ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே உள்ள நுழைய முடியாது. கீழே இருக்கிறவன் தின்னுக்கிட்டே இருக்கிறான். பிரச்சனைகள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. அப்போ 1925 நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் அவங்க இந்து அறநிலையத்துறை வாரியம்னு ஒன்று அமைச்சு அதுக்கு ஒரு தலைவர் 3 பேர் கொண்ட உறுப்பினர்கள் போட்டு அது ஒரு நிர்வாக அமைப்பாக வந்து மாற்றுறது அப்படின்னு செய்கிறாங்க. அதில் ஓரளவு கட்டுப்படுத்த முடிஞ்சதை தவிர மொத்தமாக அதை செய்ய முடியல. அப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வேணுங்கிற உணர்வு எப்போ வருது? சுதந்திரத்துக்கு பின்னாடி காமராஜர் ஆட்சி காலத்தில் 1959 இந்து அறநிலைத்துறை வாரியம் என்பது இந்து அறநிலைத்துறை அப்படின்ற ஒரு துறையாக மாறுது.
யார் உங்கள் காமராஜர் தான் கொண்டு வராரு, அவர் தான் கொண்டு வராரு. இது ஒரு பில் கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணி இதுக்குன்னு நிர்வாகிகள் யார் யாரை போடணும், என்னென்ன தகுதி அடிப்படையில் போடணும், அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே சேர்த்து எல்லா கிட்டத்தட்ட 38,628 கோயில்கள் என்னமோ இருக்குது. 40,000 சுவிட்சான்னு வச்சுக்கோங்க, 40,000 நெருங்கி இருக்குது. அப்போ இந்த கோயில்கள் எல்லாத்தையும் அப்புறம் நிர்வாகம் பண்ணுறதுங்கிற ஒரு முறைப்படுத்துறது அப்படின்ற ஒரு முறை வருது. அப்போ ஒரு விஷயம் என்ன நடக்குது, தனியார்கிட்ட கொடுங்கிறது கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகத்தான். இந்த 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது. இந்த காலகட்டத்தில் 4,000 கோடி ரூபாய்க்கான நிலங்கள் திருடப்பட்டிருந்தது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம், அது இந்து அறநிலைக்கு சொந்தமான இடங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அதில் நிறைய வாகனங்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ கட்டணம் வாங்கிட்டேன். இதை ஏடிஎம்கேக்காரர் ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பெரிய, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சென்னைக்குள்ளே இத்தனை ஏக்கர் நிலம் ஒரு ஆள் வச்சுருக்கிறான், அதில் பில்டிங் இல்லை எதுவும் இல்லை, சும்மா வச்சுருக்கிறான். என்ன காரணம் தெரியல, வெறும் வாடகைக்கு மட்டும் விட்டுட்டு இருக்கிறான்னு நினச்சான். அப்புறம் தான் தெரியுது அவனுடைய இடம் இல்லை, அது வந்து வடபழனி முருகன் கோயிலுடைய இடம். இது போல் நிறைய இடங்கள் நம்ம சேனல்களில் பேசியே மீட்கப்பட்டதெல்லாம் நடந்திருக்குது. பாரதிதாசன் காலனி பக்கத்தில் அங்கே ஒரு இடம் அப்படி மீட்டுருக்குறாங்க. இப்படி பல இடங்களை சுருட்டி வைத்திருந்தது யார், பிஜேபிக்காரங்களும் ஏடிஎம்கேக்காரங்களும். இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு முருகனை காப்பாற்றுறேன், இந்து அறநிலையத்துறையை தனியார்ட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளை ஏமாத்துறதுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாநாடு மொத்தமாக ஃபெயிலியர். அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் 5 லட்சம் பேர், நீ 5 கோடி பேரை கூட்டு வந்தாலும் ஃபெயிலியர் தான். ஏன், அதுக்கு நோக்கமும் இல்லை, இலக்கும் இல்லை, வெற்று கூச்சல் தான் இருக்குது. ஆமாம், இந்து ஓட்டுன்னு உங்களால் உருவாக்க முடியாது. ஏன் உருவாக்க முடியாது, ஏன்னா நீ இந்து விரோதின்னு எல்லாருக்கும் தெரியும். பிஜேபிங்கிறது யார், சின்னதாக ஒன்று சொல்கிறேன், இந்த இந்து முன்னணின்றாங்கல்ல, நாங்கள் ஆன்மீகன்றாங்கல்ல. நான் ஒரு ஆவடி பக்கத்தில் ஒரு டீ கடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு போலீஸ்கார் அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு ஏட்டையா பேசிகிட்டு இருக்கும்போது எதிரில் ஒருத்தர் வராரு, ஒரு பைக்கில் வர, அப்படி ரொம்ப கெத்தாக அப்படி தாடி கிரி விட்டுட்டு, கழுத்தில் ஒரு திராட்சை கொட்டை இதெல்லாம் நெத்தியில் பட்டை, முடியில் நிறையா வளர்த்துக்கிட்டு, கழுத்தில் ஒரு காவி துண்டு, காவி வேஷ்டி, காவி சட்டை, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வரா. அப்படி வந்தவர் போலீஸை பார்த்த உடனே டக்குன்னு வண்டியை நிறுத்தினார், பம்மி இப்படி வரா. அப்படி என்ன அது போலீஸை பார்த்து பம்புறான், அப்படி தேவையே இல்லை அப்படின்னா, என்னப்பா அப்படின்றார் அவர். இல்லை சார், சும்மா ஒரு வேலையாக வந்தேன். சரிப்போ, சரி நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டுரு, டேட் வந்துருச்சு அப்படின்றார். சரி சார் வந்துடுவோம் சார். சரிண்ணே. என்னங்க கையெழுத்து போட சொல்றீங்க, அவன் அக்யூஸ்டுங்க அவன். என்னங்க அப்படி சொல்கிறீங்க, ருத்ராட்ச மாலை பட்டை கட்டலாம், அவன் திருட்டு பயலுங்க, இந்து முன்னணியில் போய் சேர்ந்து ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்றாரு அவர். இப்படி எல்லா திருட்டு பயல்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு, குற்றவாளிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பாடம் எடுப்பீங்க, எங்களுக்கு பக்தி சொல்லி கொடுப்பீங்களா? அதுதான் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பக்திங்கிற பேரில் பகல் வேஷம் போட்டுக்கிட்டு அறநிலையத்துறையோட வளர்ச்சியை வந்து பிடிக்காம வெறுப்பு பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உண்மையிலேயே திமுக ஆட்சி காலத்தில் தான் இந்து அறநிலையத்துறை மிகச்சிறப்பாக செயல்படும். அதிகபட்சம் நீங்கள் கலைஞர் ஆட்சியாலையும் நான் பார்த்துருக்குறேன், இப்போவும் பார்த்துருக்குறேன். இத்தனை கோயில்களில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது, இத்தனை கோயில்களில் வந்து இந்த மாதிரி தேரோட்டம் நடந்திருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் செஞ்சுருக்கிறோன்னு தெளிவாக வெளிப்படையாக அறிவிப்பாங்க. அதிமுக பீரியடில் அதெல்லாம் நடக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் செய்கிறதுங்கிறது வெறுமனே தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறது இல்லை, அதுக்கு முன்னாடி மராமத்து பணிகள் செய்யணும். அங்கே என்னென்ன ரிப்பேர் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சு மொத்தமாக பெயிண்ட் அடிக்கிறது இடத்துல பெயிண்ட் அடித்து, வெள்ளை அடிக்க வேண்டிய இடத்துல வெள்ளை அடித்து மொத்தமாக அதை ரெடி பண்ணணும். அங்கங்கே இது உடஞ்சிருக்குது, நொறுங்கி இருக்குதுன்னு எல்லாத்தையும் சரி பண்ணணும். இப்படி ரெடி பண்ணி அவங்க வந்து ஆயிரக்கணக்கான கோயில்களில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாங்க. எப்போது ஏடிஎம்கே பீரியடில் அது நடந்திருக்குது. அது அவங்க முருகன் மாநாடு நடத்துனதில் ஒரு நோக்கம் இருக்குது, அது இந்த அறநிலையத்துறை. அதன் மீது விமர்சனங்கள்லாம் வந்தது. இந்த அறநிலையத்துறை வந்து இதுக்கு மாநாடு நடத்துறீங்க அப்படின்னு விமர்சனங்களே வந்தது. இருந்தாலும் அது இந்த அறநிலையத்துறை பக்தர்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய அது ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்றதுல அவங்க செஞ்சாங்கன்னு கூட வச்சுப்போம். நீ செய்கிறதுல என்ன நோக்கம் இருக்குது, ஒரு பிரயோஜனம் இல்லையே. இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, எல்லார் கண்ணும் அங்கே தான் குவிகிற மாதிரியே இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நாங்கள்? அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்து உணர்வுக்கு எதிரான திமுக, ஹிந்து விரோதி திமுகன்னு கட்டமைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எந்த சாட்சியுமே இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. நான் சொல்கிறேன்ல, இப்போ இந்து விரோதி பிஜேபின்னு என்னால் சொல்ல முடியுது, தேச விரோதி பிஜேபின்னு சொல்ல முடியுது. ஏன் மொத்த தேசத்துக்கும் இவங்க எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. இவங்களால் அப்படி திமுகவை சொல்ல முடியல. இவங்க அப்படி கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க, ஆசைப்பட்றாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியுது இல்லை, இந்த கவர்மெண்ட்னால நான் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு இந்து பெண்கள் தானே நிறைய பேர் பஸ்ஸில் போகிறாங்க, இலவச பேருந்து பயணம் அதில் போகிறாங்க.
நீங்கள் வந்து மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து பலன்படக்கூடியவர்கள் இந்துக்கள் தானே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இப்படி அரசின் திட்டங்கள் எல்லாத்துலேயுமே பலனடையக்கூடியவர்கள் அவங்க இருக்கிறாங்க. ஆரம்ப பள்ளியிலேருந்து கல்லூரி வரைக்கும் பெரிய அளவில் நிதி ஒதுக்கி இருக்குது. இதன் மூலமாக படித்து மேலே வர்றது யார்? இந்துக்கள் தானே. ஒரு பார்ப்பன சமூகத்து ஒரு இளைஞன் வந்து சொல்கிறான், அது வந்து முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம்னு கலைஞர் ஒன்று கொண்டு வந்தார். அப்போ எங்கள் வீட்டில் போய் நான் சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இது பிராமின்ஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதர்ஸுக்கு கொடுப்பாங்க, நான் பிராமின் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் நான் வந்து அப்ளை பண்ணேன், எனக்கு கிடச்சிருச்சு. அது மூலமாக தான் படித்து வந்தேன், அது மூலமாக தான் நான் நல்லா இருக்கிறேன். நான் கலைஞர் மீது பற்று கொண்டவனாக இருக்கிறேன், கலைஞருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் கலைஞரை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் பாரபட்சம் பார்க்கலையே, அவர் பாரபட்சம் பார்க்கலையேங்க. அங்கே இந்து இருக்கிறாரு, பார்ப்பனர் இருக்கிறாரு, பார்ப்பனர் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, தலித்துகள் இருக்கிறாங்க, பட்டியல் சாதியினர் இருக்கிறாங்க. நான் சமூகத்தின் பல பிரிவுகளில் உள்ளவர்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக ஒரு புரட்சியே நடந்தது. நீங்கள் பட்டதாரி இல்லாத குடும்பமே இல்லை. இன்னொன்று பாருங்கள், அது தொலைக்காட்சி திட்டம், கலைஞர் தொலைக்காட்சி வந்தது இல்லையா, வரும்போது என்ன தெரியுமா விமர்சனம் வந்தது நிறையா. முக்கால்வாசி பாதி பேர் வீட்டில் கரண்டே கிடையாது. இந்த டிவியை கொடுத்து அவன் என்ன பண்ணுவான், அதை ஒரு ஸ்டாண்டாக தானே பயன்படுத்த முடியும்னாங்க. அப்போ எல்லாருக்கும் மின்சாரத்தை கொடுன்றார். எல்லார் வீட்டுக்கும் மின்சாரத்தை கொண்டு போயாச்சு. இதனால் பலனடைஞ்சவர்கள் இந்துக்கள் இருக்க மாட்டாங்களா? மின்சாதனத்தின் முக்கியத்துவங்கிறது எவ்வளோ முக்கியத்துவங்கிறது நமக்கு தெரியும். அதில் வந்து விளக்குலேருந்து ஃபேன்லேருந்து எலக்ட்ரானிக் சாதனங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம அதை தான் பயன்படுத்துகிறோம். மின்சாரம் இல்லாமல் எதுவுமே இயங்காது. அதை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போனவர் கலைஞராச்சா, அவர் இப்படி இந்த ஒரு இருக்க முடியும்? ஸோ இவங்க கட்டமைக்க முயன்று தோற்று போனார்கள் என்பது தான் என்னுடைய விமர்சனம். இதில் இந்த வழக்கு போட்டிருக்கிறது அப்படிங்கிறது, இது அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. இவங்க கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க, என்னென்ன தப்புலாம் கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க. அது இன்னும் விசாரணைக்கு வரும்போது தான் மேற்கொண்டு தகவல் தெரியும். ரைட். அண்மையில் துக்ளக்கில் ஒரு கார்ட்டூன் வந்துருக்குது. அதில் வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல அமைச்சர்கள் காவடி தூக்குறதும் அழகு குத்திட்டு போகிறதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன செய்யணுனாலும் சரி, நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய பணியை நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி இது புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் இவங்க இப்படி அரசியலுக்காக அந்த மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்ல முயற்சி பண்ணால், அப்போ நீங்கள் நடத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு கார்ட்டூன் மாரி போட்டு அதை வந்து கேவலப்படுறது அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, துக்ளக் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்ப்பனர் அல்லாத அரசியல் அப்படின்றதே அவங்களுக்கு அருவருப்பாக இருக்கும், கோபமாக இருக்கும், பயங்கர எரிச்சல் ஆவாங்க. அவங்களோட ஐடியாலஜிக்கலாகவே உள்ள ஒரு பத்திரிக்கை வந்து அதான். நீங்கள் வந்து ஒரு பார்ப்பனியத்தை எதிர்க்கணும், விமர்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து துக்ளக் படித்தா போதும். அதை எதிர்த்துக்கிட்டே இருந்தால் போதும், நீங்கள் வந்து பெரும்பான்மை இந்துக்களுக்கான ஒரு நபராக மாறிடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்ப்பனர் அல்லாத மக்களின் மீது, அதன் அரசியலின் மீது வன்மத்தையும் விஷத்தையும் கக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை. நான் இப்போ பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர்கள் வந்து ஒரு குற்றவாளியை அல்லது வந்து ஒரு கிரிமினலை அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த டிராயிங் போடும்போது எப்படி தான் போடுவாங்க, நல்ல கருப்பாக சுருள் முடியாக பனியன் போட்டுட்டு லுங்கி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் கிரிமினல்ஸை குற்றவாளிகள் அப்படின்னு காட்டுறது. ஏன் வெள்ளையாக இருக்கிறவன் கிரிமினல் இல்லையா? சங்கராச்சாரி கூலிப்படை வச்சுருந்தாரு, நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருந்தார், அப்படி போடு. குடிமை வச்சுக்கிட்டு பூணூல் போட்டுக்கிட்டு இருக்கிற கிரிமினலை போடு, திருடனை போடு. நீங்கள் இப்போ பொறிக்கின்னு போடும்போது ஏன் தேவநாதன் உங்களுக்கு தெரிய மாட்டேன்றான்? கண்டிப்பாக. ஏதோ இதை இப்போ இந்த அர்ச்சகர்கள் டான்ஸ் ஆடினாங்களே, அந்த டான்ஸை ஒரு கார்ட்டூனாக போடுங்களேன். ரைட். ஸோ அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இந்து கோயிலை அவமானப்படுத்திய இந்து அர்ச்சகர்கள் அப்படி போட வேண்டியது தானே, இந்து அர்ச்சகர்கள்னு போட வேண்டியது தானே. என்ன பண்ணுறாங்க, இது அனைத்து சாதி அர்ச்சகர்களால் நியமிக்கப்பட்டவர்கள்னு ஒரு பொய்யை வந்து அவங்க கூச்சமே படலை. பல சேனல்கள் உட்காந்து அப்படியே நெத்தியில் பட்டா கட்ட போட்டு வந்து அப்படி உட்காந்து இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஏன் பொது வழியில் உங்கள் ஆளுங்களை வந்து பேச சொல்ல வேண்டியது? எச் ராஜா தான் நல்லா வாய்களையே பேசுவார், அவரை வந்து பேச சொல்ல வேண்டியது தானே. ஏன் அண்ணாமலையை பேச சொல்ல வேண்டியது தானே. இது அனைத்து சாதி அர்ச்சகர் மூலமாக உள்ளே வந்தவங்க, ஏதோ பேப்பர்லாம் திட்டு வருவார், இந்த பேப்பர்னு பேரெல்லாம் சொல்லி காட்ட வேண்டியது தானே. அப்படி எதுவுமே இல்லையே. அவன் ஓப்பனாக அதில் மாட்டிக்கிட்டவன் ஓப்பனாக மன்னிப்பு கேட்டு போயிட்டான் இல்லையா. ஸோ இவர்கள் முழுக்க பார்ப்பனிய சிந்தனை கொண்டவர்கள், அதற்காக வேலை செய்யக்கூடியவர்கள். நாம் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது இந்து முன்னணி, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் சரி, அவங்கள விரட்டி விடுங்க. அவர்கள் நம்மளுடைய விரோதிகள். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க. நன்றி.